இப்போ நான் வருவேன்னா இப்போ உங்களுக்கு தெரியும்ல ஷோவில், ஆனால் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு ஷோவில் தெரியவே தெரியாது. ஏன்னா யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்போ ஸ்டாண்டப் காமெடிஸ் பெரிய பிரச்சனையே தான். ஸ்டாண்டப் காமெடி பண்ண போவோம், யார் வருவாங்கன்னு தெரியாது. ஸோ நாங்கள் ஜோக்ஸ் எழுதுனா ரேண்டமாக தான் ஜோக்ஸ் எழுதிட்டு போனோம். நான்லாம் ஒரு தடவை ஜோக்ஸ் எழுதிட்டு போயிட்டேன். ஏன்னா மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் தான் இந்த மாதிரி சின்ன பசங்க தான் வராங்க அப்படிங்கிறதுக்காக. சிச்சுவேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப், மேரேஜ், ஒன் நைட் ஸ்டாண்ட், ஃப்ளிங், ஃப்ளர்ட்டிங் அப்படி எழுதிட்டு போயிட்டேன். அன்றைக்கி பார்த்தா அன்றைக்கி ஆடியன்ஸோட ஆவரேஜ் ஏஜ் 67. நான் ஒவ்வொன்றா பார்க்குறேன். வேற வழியே இல்லை. திடீர்னு உங்க கூட பேச ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, நீங்கள் யார் அப்படின்னு. அது மாதிரி அன்றைக்கி நான் டக்குனு சரி ஓகே நம்ம பேசிடுவோம் சொல்லிட்டு, பாட்டி நீங்கள் ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்துக்கீங்களா பாட்டி? டு மை ஷாக், பாட்டி இருந்திருக்கேன்ப்பா, தாத்தாவுக்கே தெரியாது, உங்கள்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அன்னைக்கு என்னோட பயமே என்னன்னா, அந்த பாட்டி ஏன் என்னோட இவ்வளோ இன்டிமேட் ஆகிறாங்கிறது தான். தாத்தா கிட்ட சொல்லாதாலும் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க, பாதி ஷோவில் இறங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நமக்கு 67 வயசில் வராங்க, 61 வயசுலையும் வராங்க, அவங்களையும் நம்ம கை விடக்கூடாதுன்னு அடுத்து அயோடெக்ஸில் ஜோக் எழுதுனேன். ஆர்த்ரிட்டிஸ், அமிர்தாஞ்சன், மூவ், யூக்கலிப்டஸ் ஆயில், நீ பெயின், நீ கேப், சர்ஜரி எல்லாத்துலையும் எழுதிட்டு போயிட்டேன். அன்றைக்கி போனால் எல்லாம் சின்ன பசங்க, 18 வயசு 19 வயசு தான், 20வது வயசே இல்லைங்க. அவங்க என்னை பார்த்துட்டு, அப்பா நான் பூமராக பேசுகிறீங்களேண்ணா, ரொம்ப பூமராக இருக்குண்ணா அப்படின்னு. சரி அதனால தான் நான் எப்பயும் வரும்போது எல்லாம் கலந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு ஷோக்கு இப்போ எல்லாமே ப்ரிப்பேர்டாக போனேன். அது பார் ஷோ. குடிச்சிட்டு எல்லாரும் பல போதையில் இருக்காங்க. சப்ஸ்டன்ஸை உண்மையாகவே அப்யூஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஒரு சப்ஸ்டன்ஸ் 2 சப்ஸ்டன்ஸ் என்னென்ன ஓடுதுன்னு உள்ள தெரியல. ட்ரக் டெஸ்ட்டாக 18 கெமிக்கல்ஸ் இது இந்த சப்ஸ்டன்ஸ்னு வரும். நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அசந்து போகிற அளவுக்கு என்னன்னே தெரியல. ஏன்னா நான் இங்கிருந்து பார்க்குறேன், ஸ்டேஜில் யாருமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஆனால் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, விழுந்து விழுந்து வருது, அப்படியே ரோலிங் ஆன் ஃப்ளோர், அந்த லாஃப்டர்லாம் பண்ணுறான். நாங்கள் இல்லவே இல்லை. அப்புறம் இப்போ 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 என்னன்னா, எனக்கு சிரிச்சா எனக்கு சந்தோஷப்படும். நான் ஸ்டாண்டப் காமெடி நான் சந்தோஷம் தான் பண்ணணும். அன்றைக்கி நான் சந்தோஷமே படல. ஏன்னா நானே தேவையில்லைன்னு ஆகி போச்சாங்க. நீங்கள் என்னடா சிரிச்சுட்டே இருக்கீங்க அப்போ. அன்றைக்கெல்லாம் கோவப்பட்டு ஸ்டேஜில் அவங்க சிரிக்கிறத அடக்கிட்டு வந்து நிறுத்துங்களா அவங்க சிரிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களே வாழ்க்கையில், செருப்பாலே அடிப்பேன் உங்களை எல்லாரும். லிட்டரலாக கெட்ட கெட்ட வார்த்தையா, காக்கு, தேத்து, பாப்பு, மூமா, சாசா, தேத்தா, தை 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 நான் ஆடி இருக்கேன் கெட்ட வார்த்தையிலே அவங்ககிட்ட. மொத்த சிரிப்பி நிறுத்து நீ முதல்ல.